நண்பர்களே, ஆயத்துல் குர்சியை 10ஓடு 11ஆக பார்க்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரகசியம் ஒன்று இருக்கிறது. ஆயத்துல் குர்சியில் எவ்வளவு பெரிய கண்பாடு ஒருவருக்கு இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக அவர் ஒரு குறிப்பிட்ட தடவை ஓதினால் அதையெல்லாம் அடித்து நொறுக்கிவிடும். இன்னும் சொல்கிறார்கள் அறிஞர்கள், ஒருவருக்கு சூனியத்தின் பாதிப்பு இருக்கிறது, பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார், நெருக்கடியில் இருக்கிறார், அவருக்கு தொடர்ச்சியாக சில குறிப்பிட்ட தடவைகள் அவர் ஆயத்துல் குர்சியை ஓதினார், அதையெல்லாம் முறித்து போடுகிற அளவிற்குண்டான ஆற்றலை ஆயத்துல் குர்சியில் வைத்திருக்கிறார். குறிப்பாக நாம் எல்லாரும் பயணிக்கிறோம். இதுதான் ஆயத்துல் குர்சியினுடைய ரகசியத்தை கடைசியில் சொல்றேன்னு சொன்னேன்ல. எல்லாருமே நம்ம டிராவல் பண்றோம், பைக் டிராவல் பண்றோம், கார்ல டிராவல் பண்றோம், விமானத்தில் டிராவல் பண்றோம், ரயில்ல டிராவல் பண்றோம், கடல்ல டிராவல் பண்றோம். இப்ப டிராவல்ங்கிறது பல ரூபத்தில் இருக்குது. இன்னைக்கு அதிகப்படியான விபத்துகள் எங்கே நடக்கிறது அப்படின்னா, வாகன விபத்து, ரோடுகள் நடக்குது. ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, இனிமேல் இதை மனநமிட்டுக் கொள்ளுங்கள். டிராவல் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நம்முடைய பயணம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பான பயணமாக இருக்க வேண்டும். முன்னாடி எல்லாம் விமான பயணம், விமானத்தினுடைய அந்த விபத்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நிறைய விமான விபத்துகள் நடக்குது. பாத்தீங்களா? சமீபத்தில் ஒரு 6 மாசத்தினுடைய கேப்ல எத்தனை விமான விபத்துகள் பார்த்தீர்களா? எல்லா விபத்திலிருந்தும் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொன்னால் பாதுகாப்பான். என்ன? அது ஆயத்துல் குர்சி தான், வேற ஒன்றும் இல்லை.